அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காணொளியை நான் ஒரு சாதாரண கதையுடன் தொடங்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையை அசைத்துப் பார்க்கும், நம்முடைய உள்ளத்தையே மாற்றிவிடும், அல்லாவின் மீது நம்முடைய நம்பிக்கையையும் அன்பையும் இன்னும் பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்துடன், ஒரு நபிமார்களின் வரலாற்றுச் செய்தியுடன் தான் தொடங்குகிறேன். இந்த காணொளியை முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் கேட்கும் போது ஒரு நிகழ்ச்சி போல இருக்கும். ஆனால் இறுதியில் இந்த நிகழ்ச்சி நம்மை இங்கிருந்து எங்கே கொண்டு போகிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த கஷ்டம் முழு சமூகத்தையே பாதிக்கும் அளவுக்கு வந்துவிட்டால் அது எவ்வளவு பயங்கரமான நிலைமை என்று சிந்தித்துப் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மழை இல்லை, பஞ்சம், வறுமை, நிலம் வெடித்தது, விவசாயம் அழிந்தது, கால்நடைகள் இறக்கத் தொடங்கின, மனிதர்கள் பட்டினியால் தவித்தார்கள். இன்று நாம் எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும், செயற்கை முறையில் எத்தனை நீராதாரங்களை உருவாக்கினாலும், இயற்கையாக வானத்திலிருந்து இறைவன் தரக்கூடிய ஒரு துளி மழைக்கு மாற்று எதுவும் இல்லை. மழை இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து. இதுதான் அந்த காலத்தின் நிலை. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஒரு நபியாக, ஒரு தலைவராக, ஒரு இறைத்தூதராக மக்களை எல்லாம் ஒன்றாகச் சேர்த்தார்கள். ஒரு திறந்த வெளியில் கொண்டு வந்து அல்லாஹ்விடம் மழை வேண்டி தொழுகை செய்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்ததால் தான் இந்த சோதனை வந்திருக்கிறது. எங்களை மன்னித்து உன்னுடைய கருணையால் மழையைத் தா என்று கண்ணீரோடு துஆ செய்தார்கள். அப்போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னான், மூசா, நீ கூட்டி வந்த இந்த மக்களின் கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் 40 வருடங்களாக என்னை நினைக்கவில்லை. 40 வருடங்களாக பாவத்தில் மூழ்கி வாழ்ந்தான். அவன் இருப்பதால்தான் நான் மழையை தடுத்து வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு பாவி, ஒரு முழு சமூகத்திற்கே மழை இல்லாத நிலைமை. அல்லாஹ் தொடர்ந்து சொன்னான், அந்த மனிதன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே சென்றால் நான் மழையை கொடுப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை நோக்கி எழுந்தார்கள். அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் 40 வருடங்களாக பெரும் பாவத்தில் இருக்கிறார். அவரால் தான் நமக்கு மழை கிடைக்கவில்லை. தயவு செய்து யாரும் பார்க்காதபடி நீங்கள் வெளியே சென்று விடுங்கள். உங்களால் ஒரு சமூகமே அழிந்து விட வேண்டாம். அமைதி. யாரும் எழுந்து போகவில்லை. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது நான் சொல்வது அல்ல, அல்லாஹ் சொன்ன வார்த்தை. தயவு செய்து வெளியே போங்கள். மீண்டும் அமைதி. யாரும் நகரவில்லை. மூன்றாவது முறையாகவும் மிகுந்த பணிவோடு கண்ணீரோடு கேட்டார்கள். அப்போதுதான் அந்த மனிதன் உள்ளுக்குள் உடைந்து போனான். யா அல்லாஹ், என்னால் என் மக்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா? என் பாவங்களால் இவ்வளவு பேருக்கு துன்பமா? அவன் யாருக்கும் தெரியாமல் தன் மேலாடையை தலைமேல் போட்டு முகத்தை மறைத்து கண்ணீர் சிந்தி உள்ளம் உருகி துஆ செய்தான். யா அல்லாஹ், நான் தவறு செய்தேன். 40 வருடங்கள் உன்னை மறந்தேன். இன்று உன் வாசலில் நிற்கிறேன். என்னை மன்னித்துவிடு. இனிமேல் பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன். அன்பானவர்களே, அந்த நொடியிலேயே வானம் திறந்தது, மழை பொழிந்தது, கருணை இறங்கியது. மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் வீடுகளுக்கு திரும்பினார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த மனிதன் இன்னும் கூட்டத்தில்தான் இருந்தான். அப்படியிருக்க நீ எப்படி மழை கொடுத்தாய்? அல்லாஹ் சொன்ன பதில் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய பாடம். மூசா, எந்த மனிதனால் நான் மழையை தடுத்தேனோ அதே மனிதனால் தான் மழையை கொடுத்தேன். அவன் தப்பா செய்தான், நான் அவனை மன்னித்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவரை எனக்கு காட்டுங்கள். அல்லாஹ் சொன்னான், 40 வருடங்கள் பாவம் செய்தபோதும் நான் அவனை உனக்கு அடையாளப்படுத்தவில்லை. இன்று அவன் தப்பா செய்து என் நேசத்துக்குரிய அடியார்களில் சேர்ந்த பிறகு நான் எப்படி அவனை அடையாளப்படுத்துவேன்? அன்பான சகோதரர்களே, இதுதான் அல்லாவின் ரஹ்மத். இதுதான் பாவ மன்னிப்பின் மகத்துவம். இதனால்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் பல முறை இஸ்திக்பார் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் வாக்குறுதி அளிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்டால் மழை வரும். பாவ மன்னிப்பு கேட்டால் வாழ்க்கையில் பரக்கத் வரும். பாவ மன்னிப்பு கேட்டால் சந்ததி கிடைக்க காரணமாகும். அன்பானவர்களே, இஸ்திக்பார் என்பது ரமலானுக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு மூச்சுக்கும். இப்போது இந்த காணொளியின் முடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த மிகச்சிறந்த இஸ்திக்பாரை நினைவூட்டுகிறேன். இதை மனனமிட்டு தினமும் காலை மற்றும் மாலை اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت
خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ஓதுங்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை இறக்குவாயாக. எங்களை உன்னுடைய நேசத்துக்குரிய நல்லடியார்களாக மாற்றுவாயாக. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய மன்னிப்பையும் கருணையையும் வழங்குவாயாக. இந்த காணொளி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.